ஏழை மக்களை பாதிக்கும் வகையில் விரைவு ரயில்களில் சாதாரண பெட்டிகளை குறைத்துவிட்டு ஏசி பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேரன் விரைவு ரயில் சென்னை திருவனந்தபுரம், நீலகிரி, நெல்லை, பொதிகை விரைவு ரயில்களில் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளை குறைத்து அதற்கு பதிலாக ஏசி பெட்டிகளை சேர்ப்பது ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக ரயில்வே துறை முடிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டி இது ஏழை மக்கள் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் பகுதி நேர வேலை வாங்கித் தருவதாக கூறி இளம் பெண்ணிடம் 3,61,000 ரூபாயை மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருகம்பாக்கத்தை சேர்ந்த நாகநந்தினி என்ற பெண்ணிடம் கூகுள் ரிவ்யூஸ் பெயரில் பகுதி நேரமாக ஆன்லைன் வேலை வழங்குவதாக கூறி அதற்கு முன்பாக அந்த வேலை கிடைக்க பணம் செலுத்துமாறு கூறி மோசடி நடைபெற்றுள்ளது. ஆரம்பத்தில் மாதம் சிறிய தொகையை சம்பளமாக மோசடிக்காரர்கள் அனுப்பிய நிலையில் பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் நாகநந்தினி புகார் அளித்தார். இதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இது சம்பந்தமாக செல்வம் மற்றும் சரவணன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் கஞ்சா கடத்தல் கும்பல் சிக்கிய விவகாரத்தில் ஆந்திர மலைகளில் ஏக்கர் கணக்கில் அந்த கும்பல் கஞ்சா பயிரிட்டது தெரியவந்துள்ளது. சென்னையில் 108 கிலோ கஞ்சாவுடன் தேவி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரித்தபோது அவருக்கு ஆந்திராவிலிருந்து கஞ்சா வருவது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா வியாபாரிகள் போல் நாடகமாடி ஆந்திரா சென்ற போலீசார் மொத்த வியாபாரிகளான பண்டார நாகேஸ்வர ராவ், அவரது சகோதரர் குபேந்திர ராவ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்கள் கிழக்கு கோதாவரி ஆற்றின் அருகே உள்ள மலைப்பகுதியில் 30 ஏக்கரில் கஞ்சா பயிரிட்டு மொத்த விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. அவர்களிடம் கஞ்சா வாங்க வந்த வியாபாரிகள் 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.